10 ஹவர்ஸ் சிபி சத்யராஜ் பெருசாக சேல் இருக்காது, என்னதான் படத்தில் இருக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் போய் உட்காந்து ஒரு அசால்ட்டாக போய் படத்தை உட்காந்து பார்த்தோம். படத்தோட ஒரு டைட்டிலில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் டீப்பாக சினிமா பார்க்குறவங்களுக்கு அது தெரியும். அது ஒரு ஒரு ஓரம் இருக்கட்டும். சிபி சத்யராஜ் வந்து கதைப்படி வந்து ஒரு, அதாவது அடுத்த நாள் மழை போடும், ஆனால் திடீர்னு அவர் லைஃப்பில் வந்து ஒரு கேஸ் ஒன்று வந்துடும். அந்த கேஸை சால்வ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் அவர் சுற்றிட்டு இருப்பார். கண்ட்ரோல் ரூமில் வந்து ஒரு மிஸ்ஸிங் கேஸ். சரி, இந்த மிஸ்ஸிங் கேஸ் யார் என்ன அப்படின்னு சொல்லி இவர் தேட ட்ரை பண்ணுவார். இவருக்கு சப்போர்ட்டிவாக கார்த்திக் சுப்பராஜோடைய அப்பாவான கஜராஜ் வந்து ஒரு போலீஸாக வருவார். ஸோ இவங்க 2 பேருமே வந்து இவர் கொஞ்சம் டல்லாக இருக்கிற நேரம் எல்லாம் பண்ணுவார். அப்போது இப்படி அது இதுன்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு மர்டர் நடந்திருக்கும். பஸ்ஸில் மர்டர் நடந்த உடனே இந்த பஸ்ஸில் இருக்கிற எவனோ ஒருத்தர் தான் கொலை பண்ணியிருக்கான், அவன் யார், இங்கே ஒரு பக்கம் வந்து ஒரு பொண்ணு மிஸ்ஸிங் ஆகிருக்கு, இந்த பொண்ணு யார், இப்படி ஒரு பல கன்ஃபியூஷன்ஸ் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னொருத்தனை வந்து ஒருத்தங்க கடத்திட்டு போவாங்க, அந்த பொண்ணு எங்கே எடுத்துகிட்டு போனாங்கிறது தெரியாது. இந்த 3க்குமே ஏதோ ஒரு இடத்துல சம்மந்தம் இருக்குது, ஆனால் என்னங்கிறது புரியாத ஒரு புரிதல். அந்த 10 மணி நேரம் இரவில் நடக்கிற ஒரு க்ரைம் த்ரில்லர் தான் இந்த படம். ஆக்சுவலாக வந்து படம் ஸ்க்ரீன் பிளேயும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு ஸ்க்ரீன் பிளே அப்படின்னும்போது நம்ம வந்து எப்போவுமே வந்து அப்படியே இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரியோ இல்லை ஒரு ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியோ இந்த மாதிரி ஹெர்குல் பைலைட் மாதிரியோ ஒரு பெரிய விஷயங்களெல்லாம் எடுத்துலாம் நம்ம பார்க்குற இடத்துல ஒரு லோக்கல் க்ரைம், அந்த லோக்கல் க்ரைம் அது ஒரு போலீஸ் எந்த ஆங்கிளில் யோசிப்பான் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சுட்டு அதில் எந்தெந்த அளவுக்குலாம் ஒரு சின்ன சின்ன சினிமாட்டிக் ஜிம்மிக்ஸ்லாம் உள்ளே கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்து அதை வந்து அழகாக ஃப்ளாட் பை ஃப்ளாட்டாக எந்த இடத்துல ரிவீல் பண்ணணுமோ அந்த அளவுக்கு அழகாக ரிவீல் பண்ணியிருக்காங்க.